எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோ எதுக்காகனா, பிளாக் ஷிப் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்க நான் கோபாலி சீசன் 3 பற்றியான ஒரு இன்ட்ரடியூஷன் நான் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். அந்த 10 சீரீஸ் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது. 10 சீரீஸும் நான் பார்த்துட்டேன், நீங்களும் பாருங்கள். ஒவ்வொன்றுமே ரொம்பவும் ஒரு காமன் மேனோடைய லைஃப்பில் அவன் சந்திக்கிற அவமானங்கள், அவனுடைய குறிக்கோள்கள் அடையத்துக்கான வழிகள், இதை எல்லாத்தையுமே ரியல் லைஃப் இன்சிடெண்ட்டோடைய கனெக்ட் பண்ணி ஒவ்வொருத்தவங்களுடைய எமோஷனை கரெக்டாக டெலிவரி பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நான் கோமாளி வந்து யூடியூப்பில் பயங்கர ஹிட்டு, அதில் பல பேர் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் தாண்டி இப்போ இது வரைக்கும் வந்த எபிசோட்லாம் தாண்டி இது ரொம்ப பொருள் செலவோட ஆர்டிஸ்ட்டு, விஷுவல் எல்லாத்துலேயுமே ரொம்ப பெரிய பட்ஜெட்டோட இதை கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப தரமாகவும் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஃபீச்சர் ஃபிலிமோடைய அளவில் ஒரு வெப் சீரிஸ் பார்த்தா இருந்துச்சு. ஒவ்வொன்றுமே ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் என்னென்ன 10 பேரில் யாரெல்லாம் பற்றி கதை சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஜெண்டர் ஆரம்பிச்சிருக்காங்க, திருநங்கை ஆரம்பித்து, அடுத்து வந்து கேப் டிரைவர்ஸ், அப்புறம் டிராஃபிக் போலீஸ், மீம்ஸ் கிரியேட்டர். எவ்வளோ மீம்ஸை பார்த்து சிரிச்சிருப்போம், ஆனால் மீம்ஸ் கிரியேட்டருடைய லைஃப்லையுமே இதில் கொஞ்சம் ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு ஸ்டோரி எடுத்து அது தனியாக பண்ணியிருக்காங்க. அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துருக்கு. மீனவன் இருந்துச்சு, ஒன் ஆஃப் த பெஸ்ட் எபிசோட்னே சொல்லலாம் மீனவன். அப்புறம் ரைட்டருடைய லைஃப் வந்து சொல்லியிருக்காங்க, ப்ரொடியூசருடைய லைஃப் சொல்லியிருக்காங்க. ப்ரொடியூசர் வந்து நமக்கு ஒரு 1 லட்ச ரூபா கடன் இருந்தால் அதை பற்றி எவ்வளோ பெருசாக திங்க் பண்ணுவோம். அவங்களுக்குலாம் பல கோடி ரூபா கடன் இருக்கும். அப்போ அவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்றதை பற்றி, எதனால் அந்த கடன் உருவாகுதுன்றதை பற்றிலாம் அந்த சீரீஸில் சூப்பராக சொல்லியிருப்பாங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்து பஸ் கண்டக்டருடைய லைஃப் சொல்லியிருப்பாங்க. நைட் ஷிஃப்ட்டு பார்த்துட்டு, டே ஷிஃப்ட்டு பார்த்துட்டு, இந்த மாதிரியான சிக்கல் அவங்களுக்கு எவ்வளோ இருக்குது, அவங்க குடும்பத்துக்குடைய நேரம் எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இந்த சீரீஸ் பார்த்து இதில் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் நான் கோமாளி சீசன் 3 பாருங்கள், டீமை சப்போர்ட் பண்ணுங்கள், பாராட்டுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சீரீஸை பற்றி எடுத்து சொல்லுங்கள். அந்த டீமோடைய டைரக்டர் விசாகன், ஆக்டர் அண்ட் ஹீரோ, 10 எபிசோடுக்குமே 10 மாதிரியான தசாவதாரங்களில் யூடியூப் உலகநாயகன் சொல்லலாம் நம்ம தலைவரை. கிண்டலுக்கு சொல்ல, சீரியஸாக பயங்கரமான எஃபெக்ட் போட்டவர் அவர். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மியூசிக் வந்து தரமாக சூப்பராக இருக்குது. ஒரு பல இடங்கள்லாம் மியூசிக் வந்து வேறு லெவலில் இருக்குது. கேமரா சூப்பராக இருக்குது. டீமில் ஒர்க்கிங் பண்ண எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. கோ ஆக்டர்ஸ் எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. இந்த டீம் மொத்தமாகவே வாழ்த்துக்கள். நான் கோமாளி சீசன் 3 இப்போ ஓடிடியில், பிளாக் ஷிப் ஓடிடியில் இருக்குது. இது கூடிய சீக்கிரத்தில் யூடியூப்பில் வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதவங்க வெயிட் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு போய்ட்டு பிஎஸ் வேல்யூவை இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு 148 நினைக்கிறேன் 3 மந்த்துக்கு. அது வரைக்கும் பே பண்ணிவிட்டு அதில் நான் கோமாளி மட்டும் இல்லாமல் பல சீரீஸ் இருக்குது, மூவிஸ் இருக்குது, கான்செப்ட், லைவ் கான்செப்ட்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண நான் கேட்டுக்கிறேன். பிளாக் ஷிப் நான் கோமாளிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.